வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம ஒரு முருகன் கோயில் தாங்க பார்க்க போகிறோம். அனுபவி சுப்பிரமணிய சுவாமி கோயிலுங்க. கோயிலோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு அனுமர் சிலை இருக்குங்க. 45 அடி உயரம் சிலைங்க. நல்லா அழகாக இருக்காருங்க. இவர் இங்கே இருக்கிறதுக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்குது, நம்ம பார்ப்போம். அனுமருக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா சித்தி விநாயகர் கோயில் இருக்குங்க. அனுமரை சுற்றியுமே நிறைய கோயில்கள், சின்ன சின்ன கோயில்கள் இருக்குது. அதில் இந்த கோயில் ஒன்று. இவருக்கு வலது புறமாக சாய்பாபா கோயில் இருக்குங்க. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அனுமருக்கு இடது புறத்தில் ராமர் கோயில் இருக்குது. இதுதாங்க கோயிலோட என்ட்ரன்ஸு. நல்லா நீட்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. மெயின்டெனன்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பாத விநாயகர் இருக்காருங்க. ஆர்ச்சுக்குள்ளே வந்த உடனே பாத விநாயகர் இருப்பார். பாத விநாயகரை நம்ம கும்பிட்டு மலை ஏற ஆரம்பிக்கலாம். மலை ஃபுல்லாமே படிக்கட்டு தாங்க. நல்லா படிக்கட்டால் தான் இருக்குது. கம்மியாக தான் இருக்கும். 400 to 500 படிக்கட்டுகள் தான் இருக்குங்க. மருதமலை மாதிரி இல்லாமல் நமக்கு ஒரே வழி தான், படிக்கட்டுகள் வழியாக மட்டும்தான் ஏற முடியும். படிக்கட்டுமே நல்லா சின்ன சின்னதாக தாங்க இருக்குது. பெரியவங்க, சின்னவங்க, வயசானவங்க யாராக இருந்தாலும் ஈஸியாக ஏறி போகிற மாதிரி தான் இருக்குது. சுற்றி பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் நல்லா பச்சை பசேன்னு இருக்குங்க. எங்கே பார்த்தாலும் நல்லா பச்சையாக இருக்குது. நல்லா பீஸ்ஃபுல்லான ஒரு இடம் மாதிரி இருந்துச்சுங்க. நாங்கள் போகும்போது யாருமே இல்லை. நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக போயிட்டு இருந்தோம். மேலே நாங்கள் வீடியோ எடுக்கும்போது யாருமே வரல. இந்த மரத்தை பாருங்கள், சித்தர்கள் தியானம் பண்ண இடம் மாதிரி தோணுது. படிக்கட்டுகள் பாருங்கள், நீட்டாக இருக்குது. வரவங்களும் இதே மாதிரி மெயின்டைன் பண்ணுங்கள். தேவையில்லாத பிளாஸ்டிக் அது இதுவும் எங்கேயும் போட வேணாம். கீழே கொண்டு போயிருங்க, டஸ்ட்பினில் போட்டுருங்க. ஏறின உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு சாமி சிலை தெரியுங்க. ஆனால் இப்போ ஸ்க்ரீன் போட்டு மூடி இருக்காங்க. நம்ம சாமி வீடியோவும் எடுக்கக்கூடாது. அதனால நம்ம அது வெளியிருந்து மட்டும் வீடியோ எடுத்துருக்கோங்க. நமக்கு அவருக்கு மேலே கொஞ்சம் ஒரு 40-50 படிக்கட்டுகள் இன்னும் கொஞ்சம் மேலே ஏறினீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. அந்த சிவன் கோயில் போகிற வழியிலேயே வேல் வச்சுருக்காங்க. பக்தர்கள் வேண்டுதலுக்காக வச்சதா இல்லை கோயில் நிர்வாகம் வச்சதான்னு தெரிலங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. இதுதாங்க அந்த சுனை, நீர் சுனை. நம்ம முருகன் அனுமருக்காக வேலால் குடைஞ்சி உருவாக்குன சுனைங்க. சிவன் கோயில் பாருங்கள். காலையில் பூஜை நடந்திருக்கு. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அங்கே வந்துட்டு போகலாம். ரொம்ப பக்கம் தான். 1 hour தான். நான் சித்ரா ஏர்போர்ட்லேருந்து வந்ததால எனக்கு பக்கமாக தான் இருந்துச்சு. நீங்கள் கோவை லொக்கேஷனில் எங்கேருந்து வந்தாலும் எனக்கு